சாரோட ஷூ எல்லாம் தனியா இருக்கு. I already appreciate it. Thank you. இது மூணுமே எனக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ப்ரோமோ ஒண்ணு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கோவமே படாத அமித்தே கோவப்பட்டிருப்பாரு. வியானா ஏன் வியானா இப்படி பண்ற, எனக்கு குனிஞ்சு குனிஞ்சு முதுவே வலிக்குது வியானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. என்ன அமித்தே கோவப்பட்டிருக்காரு, இவர் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாருன்ற மாதிரி நான் யோசிச்சேன். இதை தாண்டி முதுகு வலிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு எத்தனை வாட்டி இவர் குனிஞ்சிருப்பாரு, அதுக்குள்ள முதுகு வலிக்குதுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சேங்க. உண்மையிலேயே நான் யோசிச்சேன். ஆனால் உண்மையாலேயே இந்த வியானா பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, பயங்கர டார்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அமித்தை. ரொம்ப டார்ச்சரு. அமித் இருக்கார்ல, எனக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்து காலில் குஷன் வச்ச மாதிரி ஒரு செருப்பு போடுவாங்க பார்த்தீங்களா, குஷன் வச்ச மாதிரி செருப்பு போடுவாங்க, ஷூ போடுவாங்க. அதாவது டாக்டர் ரெஃபர் பண்ணி அந்த செருப்பு ஷூவெல்லாம் போடுவாங்க. ஸோ முதுகு வலி கம்மியாகிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க போல். அந்த மாதிரி தான் இவர் போட்டு பழக்கமே. அதாவது இவர் ஷூ போடுறாருன்னா அந்த மாதிரி ஷூ தான் போடுவார், செருப்பு போடுறாருன்னா அந்த மாதிரி செருப்பு தான் போடுவார். இந்த பிரச்சனையை சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த ஆர்த்தோ செருப்பு ஆர்த்தோ ஷூ தான் போட முடியும், அதை நீ எடுத்து வச்சிருக்க. இப்போ பாரு, ஒரு காலில் நார்மல் ஷூ போட்டிருக்கேன், இன்னொன்று காலில் அதை போட்டிருக்கேன், எனக்கு அதை தான்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது வியானா தான் எடுத்து வச்சாங்கன்றது கன்ஃபார்மாக தெரியாது, பொதுவாக வியானா தான் எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் வியானா கிட்ட கேட்குறாரு. வியானா உடனே எடுத்து தர மாட்டாங்க. அவர் அவ்வளோ சொல்கிறாருங்க, வியானா என்னால் பண்ண முடியாதுமா, அதனால தான் கேட்குறேன், எடுத்து தான்றாரு. எடுத்து தராமல் அவ்வளோ ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, நான் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்ட்டு. அவர் சொல்கிறாரு, நீ புரிஞ்சுக்க மாட்டேற, நான் இப்படி டான்ஸ் ஆடினா கண்டிப்பாக எனக்கு முதுவலி வர ஆரம்பிச்சிடும், ப்ளீஸ் எடுத்துத்தான்னு சொல்கிறாரு. சரி, இவ்வளோ கேட்டுட்டார்ல ஒரு மனுஷன், இவ்வளோ கேட்குறாரு, நீ ஃபன்னுக்காக பண்ணுறதாவே இருக்கட்டும், ஃபன்னுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அவர் இவ்வளோ சொல்கிறாரு, எனக்கு வலிக்கும்னு சொல்கிறாரு. அப்பயா சரி இந்தாங்க ஒரு செட்டை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு எடுத்து தந்துட்டா என்னங்க, எடுத்து தரதுக்கு கூட என்ன அலப்புற பண்ணுது தெரியுமா. அதாவது வாங்க இங்கே செக் பண்ணுங்க, இங்கே குனிஞ்சு பாருங்கன்னு சொல்லுது. அவர் குனிஞ்சு ஒவ்வொன்றா எடுக்கிறாரு. எல்லா செட்டுலேயும் ஒன்று மட்டும் இருக்கு. அதாவது ஒன்று இங்கே போட்டுட்டு இன்னொன்று வேற எங்கேயோ போட்டு வச்சிருக்காங்க போல. ஒன்று மட்டும் கிடைக்குது. இதில் ஒன்று தான் இருக்கு, ஒன்று தான் இருக்குமா, இன்னொன்று எங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வியானா என்ன சரிமா சொல்கிறாங்க, இதை கண்டுபிடிக்க வியானா தானே ஹெல்ப் பண்ணா, வியானா நன்றின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் ஆல்ரெடி ஒன்று அப்ரிஷியேட் பண்ணிட்டலம்மா, இன்னொன்று எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி வாங்க வேற எங்கேயாவது தேடலான்ற மாதிரி ஒவ்வொரு கட்டிலாக குனிய வச்சுட்டு இருக்காங்க. அதை பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு 10-20 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி குனிய வச்சுட்டு இருக்காங்க. சாதாரண ஆளுங்களுக்கே முதுவலி வந்திருக்கும் இந்நேரத்துக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த ப்ராப்ளமே இருக்குன்னு சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்சமாவது மனசாட்சி வேணா, என்னதான் ஃபன்னுக்கு பண்ணுறதா இருந்தாலும் இவ்வளோ வாங்க ஃபன்னுக்கு பண்ணுவாங்க, ஒருத்தர் வலிக்குது என்னால் முடியலன்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த வியானாக்கு நடுவில் என்னாச்சுன்னே தெரிலங்க. முதல்லலாம் வியானாவை எனக்கு சத்தியமாக பிடிக்கும், பொய்யானான்னு எல்லாருமே சொன்னாங்க பார்த்தீங்களா, இவ கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும் போது கூட எனக்கு பிடிக்கும். காரணம் என்னன்னா, பேச வேண்டிய இடத்துல வியானா ரொம்ப ஷார்ப்பாக பாயிண்டெல்லாம் வச்சாங்க. கானா வினோத்தெல்லாம் வீட்டில் யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, ஆனால் கானா வினோத்து பண்ணுற தப்பையும் கரெக்டாக இவன் மென்ஷன் பண்ணுவா. அதனால எனக்கு வியானாவை பிடிக்கும். பார்த்தா இப்போ பண்ணுற எல்லாமே ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. இந்த எஃப்ஜே கூட சேர்ந்து பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி ஒருத்தர் இவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அமித் வந்து என்னடா அமித் கோவப்பட்டுட்டாரேன்னு யோசித்தேன். அமித் இதுக்கு மேலேயும் கோவப்படலைன்னா அவர் மனுஷனே கிடையாது. அதாவது வந்து அவருக்கு கோவம்னா என்னது, சிட்டி ரோபோட்டுன்ற மாதிரி தான் அவரை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கங்க. மற்றவங்களும் ஏன் வரலன்னு தெரியல. இது வந்து டாஸ்க் நடுவில் பாஸ் ஆகாது. அதனால எல்லாருமே கேரக்டர்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல. இந்த வியானா இதை சாதகமாக பயன்படுத்திட்டு இங்கே செக் பண்ணுங்க, இங்கே குனிஞ்சு பாருங்க, அதை செக் பண்ணுங்கன்ட்டு அவர் தேடி பார்த்துட்டு இருக்காரு. தேடி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க பின்னாடி பாட்டு டான்ஸ்னு ஆடிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தாங்க, ஒரு அளவுக்கு தான். இப்போ ஒன்றும் இல்லை, சபரிக்கு வந்து மாத்திரை போடணும், அதுக்கு பழத்தை ஒழிச்சு வச்சதுக்கே அவர் அவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டாரு. அதாவது அவராது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ரியாக்ட் பண்ணிட்டாரு. அமித்லாம் எவ்வளோ போராடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. டான்ஸ் ஆடுங்க, நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இருங்க நான் எடுத்து தரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எடுத்து தரேன்னு இவ்வளோ அட்ராசிட்டி இது பண்ணியிருக்கு இந்த வியானா. அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு ஸ்டேஜில் கோவப்பட்டிருக்காரு. ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்பட்டு திட்டிருக்காரு. திட்டினதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் ப்ரோமோ ஒன்றா காமிச்சிருப்பாங்க. ப்ரோமோ ஒன்றை பார்க்கும்போது இவர் என்னடா இந்த வயசுலேயே கம்மி தான், அமித்துக்கு வயசு கம்மி தான், இன்னும் ஒரு 10-20 வாட்டி குனிஞ்சிருப்பாரா, அதுக்கே முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறாரு, ஏன் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பயங்கரமாக இந்த வியானா டார்ச்சர் பண்ணியிருக்குங்க. அவர் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் கடைசியில் கோவப்பட்டிருக்காருன்றது லைவை நீங்கள் ஆர்டராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தேடுற இடத்துலையும் சரி இவரை தான் வேலை வாங்குது, நீங்களே தேடுங்கன்னு வேலை வாங்கிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே அமித்தை பார்க்கவே பாவமாக இருக்குது. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் அவனை வச்சு விளையாட வேண்டியதுங்க, இப்படி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி யார்கிட்டையும் இந்த வீட்டில் விளையாட முடியாது, அமித் கிட்ட தான் இந்த வியானாவால் விளையாட முடியும்.